அவங்கள போன்றவர்களோ இல்லை என் போன்ற அடுத்த தலைமுறைக்கு சொந்தக்காரர்களோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவர்கள் சீமான் அவர்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு. இப்போ விஜய் சாருக்கும் வாக்கு இருக்கு, சீமான் சாருக்கும் வாக்கு இருக்கு. இது ஒரு 20% வரலும் போகலான்றது எங்களோட கணிப்பு. இது என்னோட ஒரு கணிப்பு. இப்போ 20%ன்றது அரசுக்கு எதிரானது. ஆனால் மிச்சம் இருக்கிற 80%த்தில் அவங்களுக்குள்ள யார் ஓட்டு அதிகமாக வாங்குறாங்களா, கம்மியாக வாங்குறாங்களா, இல்லை 40% இருக்குது அதில் குறையுது அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். இல்லை விஜயோட செல்வாக்கு இன்னும் தேர்தல் போக போக சீமான் குறைக்கிறாரு அப்படின்னா அது எப்படி போகும்? இல்லை விஜய் வேட்பாளர் நிறுத்துறாரு, அந்த வேட்பாளரோட அணுகுமுறை சரியில்லாமல் அவரும் இப்படியே தேர்தலில் போயிட்டு விஜய் அண்ணா வித் லவ் ப்ளீஸ் ஓட் அப்படின்றது, இப்படி டாட்டா காட்டுறது, ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது, இப்படிலாம் பண்ணாருன்னா அப்போ போயிட்டு வாப்பா, எங்களுக்கு லோக்கலில் எங்கள் எம்எல்ஏ இந்த ஆள் பிடியில இந்த ஆளுக்கு போடுறேன், இந்த ஆள் பிடியிலன்னா அந்த ஆளுக்கு போடுறேன், நான் இலைக்கோ சூரியனுக்கோ போட்டுக்கிறேன், பழக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டு போட்டு போயிடும். இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போடுவாங்க. இப்போ நோட்டாவில் போடுற ஓட்டு கூட கொஞ்சம் வீணாக போகுது இல்லைங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் வீணாக போகும். ஒரு சிலது வாக்கு வாங்கி டெபாசிட் வாங்கி கொடுக்கும். இப்போ சீமானவர்களை பற்றி நிறைய இடத்துல டெபாசிட் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. 8%. இவங்க கதை என்னன்னு தெரியல. நான் சொல்கிறது அதிகபட்சம் அந்த 20% அப்படின்றது, 20, 22. அதை வைத்து ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கள மாற்றி விடலாமே தவிர்த்து அவங்க ஜெயிக்க முடியாது. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.